வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனியின் கனவு, அத்தியாயம் 43. சேவிகை ஆசிரமத்தின் தலைவி சகோதரி ஞானாம்பாள் தனது அறையை விட்டு வெளியே வந்தாள். ஆசிரமத்தின் பக்கத்தில் ஓங்கி வளர்ந்து நின்ற மரங்கள் நிழலில் கும்பல் கும்பலாக பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டும் இருந்தனர். மனம் உடைந்து வாழ்க்கையில் திக்கற்றவர்கள் என தவிக்கும் பெண்களை ஆதரித்து போஷிக்கும் இடம் சேவிகை ஆசிரமம். அதன் தலைவி ஞானாம்பாள் சிறு வயதிலேயே விதவியாகி வாழ்க்கையின் துக்கங்களை கண்டவள். பல பிரமுகர்களின் ஆதரவில் நடந்து கொண்டிருந்த சேவிகை ஆசிரமத்தில் ஞானாம்பாள் தலைவி பதவியை மிக்க திறமையுடன் நடத்தி வந்தாள். இனி வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று எண்ணி மனம் முறிந்து போன பெண்கள் சேவிகை ஆசிரமத்திற்கு வந்து பின்பு வாழ்க்கை ஒரே முட்டாக அஸ்தமித்து போய்விடவில்லை என்பதை அறிந்தவர்கள் போல் சந்தோஷமும் நிம்மதியும் அடைந்தார்கள். சகோதரி ஞானாம்பாள் தங்களை நோக்கி வருவதை கண்ணுற்ற பெண்கள் பேச்சை நிறுத்தி கொண்டு மரியாதையாக எடுத்து விட்டு எழுந்திருந்தார்கள். உங்கள் வேலையை கவனியுங்கள், எண்ணத்திற்கு வேலை நடுவில் எழுந்திருக்க வேண்டும் என கூறிய ஞானாம்பாள் அவர்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருந்த வேலைகளை முறையே பார்வையிட்டாள். இந்த பின்னல் கூடை மிகவும் அழகாயிருக்கிறதே என ஞானாம்பாள் ஒவ்வொருவருடைய வேலையையும் மெச்சி பேசிவிட்டு திரும்பினாள். தன்னந்தனியே வேப்ப மர நிழலில் பாயை விரித்து அதன் மீது வீற்றிருந்த மாத்தூர் மாஜி ஜமீன்தாரினி காஞ்சனையை கண்டதும் ஞானாம்பாள் ஆவலுடன் அருகில் சென்றாள். காஞ்சனா, என்னம்மா செய்து கொண்டிருக்கிறாய் என அன்புடன் வினவிய சேவிகை ஆசிரம தலைவியை கண்டதும் காஞ்சனை எடுத்து விட்டு எழுந்திருந்தாள். அவள் கையில் வைத்திருந்த சிறு கவுனில் செய்திருந்த அழகிய பூ வேலை முற்றிலும் பூர்த்தி அடைந்திருந்தது. இதை முடித்து விட்டேன், இன்னும் 2 சட்டைகள் பாக்கி, அதையும் முடித்து விட்டால் இந்த வார வேலை தீர்ந்தது என்று கூறிய காஞ்சனை புன்னகை செய்தாள். அதன் பிறகு இந்த வாரத்தில் பாக்கி 2 நாட்களும் உனக்கு ஓய்வுதான். கெட்டிக்காரி, கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரம் செய்துவிட்டு ஓய்வு எடுத்துக் கொள்பவள் நீ ஒருத்திதான் இந்த ஆசிரமத்தில். அது இருக்கட்டும், நான் சொன்னதை யோசித்து பார்த்தாயா? உன் அபிப்பிராயம் என்ன என்று ஞானாம்பாள் மிகவும் பாத்தியதையுடன் கேட்டாள். யோசித்து பார்த்தேன், எனக்கு உசிதமாக தோன்றவில்லை. அவர் மீது வழக்கு தொடர்ந்து ஜீவனாம்சம் வாங்கி ஜீவிப்பதை விட நான் பிச்சை எடுத்து சாப்பிடுவதே நலம் என எண்ணுகிறேன் என்று துக்கத்துடன் கூறினாள் காஞ்சனை. ஜீவனாம்ச பணம் வரும் என்பதற்காக அல்ல நான் சொல்வது. மனைவி என்பவள் கேவலம் ஒரு அடிமை. வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகள் போன்ற வாயிலா ஜீவன்களுக்கு சம்மதியானவள் என்று நினைக்கின்ற புருஷ வர்க்கத்தினருக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். மாத்தூர் ஜமீன்தாரின் மனைவி ஜீவனாம்ச வழக்கு தொடர்ந்தால் என்று பத்திரிகைகள் தலையங்கத்தில் எழுதும்போது அவர் உன்னிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்டதற்கு தகுந்த தண்டனையாக அதை கண்டு தலை குனியட்டும் என்று கோபத்துடன் பேசினாள் ஞானாம்பாள். அவர் செய்த கொடுமைக்கு பதிலாக நான் அவரை அவமானப்படுத்திவிட்டது போதும். சொல்லிக் கொள்ளாது ஜமீன்தார் மனைவி வீட்டை விட்டு வெளியேறினாள் என்பதே அவருக்கு போதாதா? இந்த அவச்சொல் சாகும் அளவு மறையாது. மாத்தூர் ஜமீன்தாரின் பெருமைக்கு இழுக்காக இருக்கப் போகிறது. இன்னும் என்ன தண்டனை அவருக்கு வேண்டும்? எனக்கு அவர் பணம் தேவையில்லை. சௌகரியமான இடமும் சுலபமான வேலையும் தாங்கள் கொடுத்து ஆதரிக்கையில் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று காஞ்சனை கூறினாள். ஞானாம்பாள் காஞ்சனையின் சோகம் படர்ந்து முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். உனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை செய்ய சொல்ல மாட்டேன். உன்மேல் ஏற்பட்ட அனுதாபம் எனக்கு புஷ்பநாதன் அவர்கள் மீது கட்டுக்கடங்காத கோபமாக பொங்கி விழுகிறது. நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? அது ஒன்று மட்டும்தான் எனக்கு உண்மையில் தெரிய வேண்டும் என்று கேட்டால் முடிவில். எல்லாம் தெரிந்து நீங்கள் என்னை இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்வேன்? சந்தோஷம் என்று பொங்கி எழாவிட்டாலும் துக்கத்தால் நான் குமரி கொண்டிருக்கவில்லை என்று சாதுரியமாக பதிலளித்த காஞ்சனையை பார்த்து புன்னகை செய்தாள் ஞானாம்பாள். மிகவும் கெட்டிக்கார பெண்தான் நீ. அது கிடக்கட்டும், நீ மற்ற எல்லோரிடமும் சகஜமாக பழக தெரிந்து கொள்ள வேண்டும். மன கஷ்டங்களை மறக்க வேண்டுமானால் தனிமையை அனுசரிப்பது நல்லதல்ல. வாழ்க்கையின் துன்பங்களை சகித்து கொள்ள சில சமயங்கள் சிநேகிதர்களின் உறவு தேவை என்று கூறிவிட்டு தனது அரை பக்கம் திரும்பினாள் ஞானாம்பாள். பின்னால் வந்த குதிரை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஞானாம்பாள் தனக்கு முன் ரஸ்டாவில் கால்நடையாக போய்க் கொண்டிருந்த காஞ்சனையை கவனித்தாள். தள்ளாடி நடந்து செல்லும் அந்த ஏழை பெண்ணை தன் வண்டியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் வண்டியை வேகமாக செலுத்த சொன்னாள். அந்த பெண் தடால் என்று மயங்கி தரையில் விழுவதை கவனித்ததும் திடுக்கிட்டு அவள் வண்டியை நின்று பொத்தென்று கீழே குதித்து விட்டாள். கண்ணை விழித்து பார்த்த காஞ்சனை தான் ஒரு அறையில்
மேன்மையானதொரு பஞ்சனையின் மீது படித்திருப்பதையும் பக்கத்தில் ரயில் வண்டியில் சந்தித்த அந்த அம்மாள் நின்று கொண்டிருப்பதையும் கண்டாள். சகோதரி ஞானாம்பாள் காஞ்சனையிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள். மெல்ல மெல்ல அவளுடைய வரலாறு யாவும் அறிந்த ஞானாம்பாளுக்கு அந்த பெண்ணின் மீது அனுதாபம் அதிகமாயிற்று என்று சொல்ல தேவையில்லை. உடம்பு சிறிது குணமானதும் காஞ்சனைக்கு அங்கே விருதாவாக பொழுதை கழிப்பதில் பிரியமில்லை. எல்லோரும் தங்களுக்கு தெரிந்த அளவில் ஏதாவது ஒரு அலுவலில் ஈடுபட்டிருப்பதை கவனித்த அவள் தனக்கும் ஏதாவது ஒரு வேலை தர வேண்டும் என்று ஆசிரம தலைவியிடம் கேட்டாள். அவள் இஷ்டப்படியே காஞ்சனைக்கு தையல் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆசிரமத்துக்கு வந்த 7-8 மாதங்களில் காஞ்சனை எல்லாவித தையல் வேலைகளிலும் தேர்ச்சி அடைந்து விட்டாள். அழகிய பூ வேலைகள் செய்வதில் அவளை மிஞ்சியவர்கள் இல்லை என்னும் பெயர் பெற்றுவிட்டாள். கையில் இருந்த சிறு சட்டையை தைத்து கொண்டிருந்த காஞ்சனையின் மனம் மாத்தூர் ஜமீனை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. மாத்தூர் ஜமீன்தாரினை கடைசியில் தையல்காரியாக முடிய வேண்டும் என்று பயங்கரமான தலைவிதி போலும். இல்லாவிடில் வீட்டை விட்டு அவள் வெளியேறி மாதம் 7 ஆகியும் ஜமீன்தார் அவளை தேடி திரும்ப அழைத்து கொள்ளாமல் இருப்பாரா? உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்று சகோதரனாவது பாட்டனாராவது தெரிந்து கொள்ள முயன்றார்களா? அவளை பற்றி ஒருவருமே கவலைப்பட்டதாக காஞ்சனைக்கு தெரியவில்லை. புஷ்பநாதன் அன்பு கூட அவளுக்கு வேண்டாம். குழந்தையின் அருகில் தாய் என்று அவள் அணுகும் பாத்தியதை மட்டும் அழித்து விட்டிருந்தால் அவள் எத்தனை சந்தோஷத்துடன் இருந்திருப்பாள். மோகன் 2 வயது பிள்ளையாக வளர்ந்திருப்பான். கொஞ்சிய மழலை மொழிகளால் எத்தனை பேசுவான். ஜெமீன்தார் அவனுக்கு எத்தனை போக பாக்கியங்களைத்தான் கொடுக்கட்டுமே. தாயற்ற குழந்தையாக அல்லவா அவன் வளரப்போகிறான். வயது வந்ததும் ஒரு நாள், இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவன் தாயார் எங்கே என்று சிந்திக்காமலும் கேட்காமலும் இருந்துவிடப் போகிறானா? அப்போது மாத்தூர் ஜெமீன்தார் என்ன பதில் சொல்வார்? தாயார் இறந்து விட்டாள் என்று போய் சொல்வாரா? இல்லை, உன் தாயாரை உயிருடன் குழியில் புதைத்து விட்டேன் என்று தான் செய்த கொடுமையை பிள்ளையிடம் ஒப்புக்கொள்ள அவருக்கு தைரியம் இருக்குமா? இப்படி பல எண்ணிய காஞ்சனையின் கண்களை கண்ணீர் வெள்ளம் மறைத்து கொண்டது. சூரியர் என்று மறுநிமிஷம் விரலில் தவறி ஏறிய ஊசியை எடுத்து காஞ்சனை விரல் நுனியை நின்று ரத்தம் குபுகுபு என்று பொங்கி ஒழிவதைக் கண்டு புடைவு தலைப்பால் விரலை அமுக்கி மூடிக்கொண்டாள். மறுநாள் காலை காஞ்சனை படிக்கையை நின்றும் எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்பட்டாள். ஊசியால் குத்தப்பட்ட விரல் சிறிது வீங்கி இருப்பதை கவனித்து அன்று தன்னால் வேலை செய்ய முடியாது என்பதை தலைவிக்கு ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்பினாள். காஞ்சனையை ஞானாம்பாள் வந்து பார்க்கையில் கை முழுவதும் வீங்கி அவள் வேதனையுடன் துடித்து கொண்டிருப்பதையும் நெருப்பின உடல் ஜுரத்தினால் தகிப்பதையும் கண்டு கவலை அடைந்தாள். அன்று மாலை பொழுதுகள் ஜுரம் ஜன்னியாக மாறி காஞ்சனை பிதற்ற ஆரம்பித்தாள். அவளுடைய தேக நிலை பயங்கரமாகி வருவதைக் கண்ட ஞானாம்பாளுக்கு சற்றென்று பக்கத்து ஒரு தர்ம ஆஸ்பத்திரியின் ஞாபகம் வந்தது. காஞ்சனையை ஆஸ்பத்திரிக்குள் வைத்து சிகிச்சை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவள் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் யாவும் செய்யலானாள். அத்தியாயம் 44. விஸ்வாநகர் ஆஸ்பத்திரியின் ரண சிகிச்சை நிபுணர் மேஜர் அருணகிரி அகில இந்திய வைத்தியர் மாநாட்டில் கலந்து கொள்ள இன்று காலை டெல்லிக்கு விமானம் மூலம் பறந்து சென்றார் என்ற செய்தியை படித்த டாக்டர் சீதா கையில் இருந்த பத்திரிகையை மேஜை மீது வைத்தாள். அதற்கு மேல் அவளுக்கு படிக்க ஓடவில்லை. விஸ்வாநகர் ஆஸ்பத்திரி என்ற வார்த்தை எழுப்பிய பல சிந்தனையை சிதறலாகப்பட்டு அவளது மனம் தத்தளிக்க ஆரம்பித்தது. டாக்டர் சபேசன் தன்னிடம் சொல்லிக் கொள்ளாது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார் என்ற செய்தியானது சீதாவின் மனதை உடைத்துவிட்டது. அவளை அவன் எத்தனை தூரம் வெறுத்திருந்தால் அப்படி செய்திருப்பான் என்று எண்ணி மிக்க துக்கமடைந்த அவள் அங்கிருக்க பிடிக்காது உடனே தன் சொந்த ஊருக்கு சென்றாள். வீட்டிலே ஓய்வு நிமித்தம் கழித்த 2 மாதங்களும் அவளுக்கு 2 யுகங்களாக சென்றன. கனமும் மறக்க முடியாத சபேசனின் நினைவு தன்னை துன்புறுத்துவதை தாங்காது அவள் தந்தை பெரிய சாமி பிள்ளை எவ்வளவு தடுத்து கூறியும் கேட்காமல் பிடிவாதமாக சாந்தபுரத்தின் தர்ம ஆஸ்பத்திரியில் சொற்ப சம்பளத்துக்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டாள் சீதா. சபேசன் என்ற பெயரையே தன் நினைவு நின்று மறக்க வேண்டும் என்று எண்ணிய சீதா மூச்சுவிட பொழுதில்லாத வேலையில் ஈடுபட்டாள். இதே பிடிவாதமாக எவ்வளவோ கண்ணும் கருத்துமாக தனது வேலையை செய்து வந்தாள். ஆனால் என்ன ஆச்சரியம்! எத்தனை தூரம் அவள் சபேசனை மறக்க எண்ணினாலோ அத்தனைக்கும் வஞ்சம் தீர்த்து கொள்வது போல் அவள் மனம் சில சமயம் திடீரென்று ஒரேடியாக பல மணி நேரங்கள் அவனை குறித்து சிந்தனையில் ஆழ்ந்து துக்கத்தினால் குமுறும். பத்திரிகையை மறுபடியும் எடுத்து புரட்டி வேறு விஷயங்களில் தன் மனதை திருப்ப முயன்றாள் சீதா. முயற்சி பலிக்காது போகவே சலிப்படைந்த அவள்
பத்திரிகையை கீழே வீசி எறிந்துவிட்டு சற்று நேரம் இளைப்பார படுக்கையின் மேல் சாய்ந்து கொண்டாள். கண்களை இறுக மூடிக்கொண்டாலும் அவளது மனம் விஸ்வாநகர ஆஸ்பத்திரியின் பரிசோதனை அறையை நோக்கித்தான் ஓடியது. குனிந்த தலை நிமிராது பூத கண்ணாடிக்குள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் சபேசன் வாயிற்படியிலே முகத்தில் புன்னகை தவிழ அவன் திரும்பி பார்ப்பான் என்று எதிர்பார்த்து தவம் இருக்கும் சீதா. இப்படியாக பழைய நாள்களின் இன்ப காட்சிகள் ஒன்றின் பின் ஒன்றாக தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. மூடியிருந்த கண்ணிழல்கள் வழியே கன்னத்தின் மீது வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட சீதா படுக்கை நின்று எழுந்தாள். மேற்பார்வையிடும் நிமித்தம் அன்று இரவு வார்டுகளுக்குள் நுழைந்த சீதா ஒவ்வொரு நோயாளியையும் முறையே கவனித்து கொண்டு வந்தாள். கடைசியில் வராந்தாவின் ஓரமாக போட்டிருந்த ஒரு படுக்கை அருகில் வந்ததும் குனிந்து நோயாளியின் முகத்தை பார்த்து அவள் இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த கேஸ் இன்று சாயங்காலம் சேவிக ஆசிரமத்திலிருந்து வந்தது. கையில் ஏற்பட்ட ஊசி காயத்தினால் ஜன்னி கண்டு விட்டதாம். உள்ளே அனுமதிக்கப்பட்டாள். ஜுரமும் ஜன்னியும் அதிகமாகத்தான் இருக்கின்றன என்று கூறிய நர்ஸ் டாக்டரின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். கட்டிலில் தன் நினைவின்றி முனகி கொண்டிருக்கும் பெண்ணை ஏற இறக பார்த்த சீதாவிற்கு சில நிமிஷங்கள் பேசவே முடியவில்லை. சற்றென்று தலைப்பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த அனுமதி சீட்டில் எழுதப்பட்டிருந்த பெயரை படித்தாள். காஞ்சனை, சேவிக ஆசிரமம் என்று இருந்தது. உங்களுடைய தங்கையை ஒரு காலத்தில் சந்திக்காமல் போக மாட்டேன். யாருடைய வாழ்க்கையை யார் நாசப்படுத்தினார்கள் என்ற உண்மை தெரியாமல் போகாது என்று அவள் சபேசனிடம் எடுத்துக்கொண்ட சபதம் இவ்வளவு சீக்கிரம் கைகூடிவிட்டதே. சீதா குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்க தன் நினைவின்றி கிடக்கும் காஞ்சனை எப்படியாவது பிழைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். சீதா அன்றிரவு தூக்கமின்றி கழித்தாள். 15 நாள்கள் கண்ணும் கருத்துமாக மிக சிரத்தையுடன் சீதா சேவிக ஆசிரமத்திலிருந்து வந்த அனாதை பெண் நோயாளியை கவனித்து கொண்டிருந்தாள். கடவுளே, இவளை பிழைக்க அருள் புரிய வேண்டும். என்மேல் ஏற்பட்ட வீண் பழி நீங்க வேண்டும் என்று அவளது உள்ளம் பகவானை தியானித்து கொண்டிருந்தது. பரிசுத்த மனம் படைத்த சீதாவின் உள்ளத்தில் நின்று எழுந்த வேண்டுகோளை கடவுள் அனுக்கிரகித்து விட்டாற் போன்று காஞ்சனியின் ஜுரமும் ஜன்னியும் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தன. ஜன்னி வேகம் குறைந்து தன் நினைவு வந்ததும் காஞ்சனை தன் சூழ்நிலையை பற்றி ஆராய ஆரம்பித்தாள். சேவிக ஆசிரமத்திலிருந்து அதிக ஜுரத்துடன் தன்னை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்குள் அனுமதித்து வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அவள் அன்று மெதுவாக தன் கட்டிலில் எழுந்திருந்து உட்கார்ந்தாள். இந்தா, உன்னை யார் எழுந்திருந்து உட்கார் சொன்னது? இன்னும் ஜுரம் முழுவதும் விடவில்லை. படுத்துக்கொள். 15 நாளாக உன்னுடன் பட்ட கஷ்டம் எங்களுக்கு அல்லவா தெரியும் என அதட்டிய நர்ஸ் காஞ்சனின் அருகில் ஓடி வந்து அவளை மீண்டும் படுக்க வைத்தாள். அன்று நோயாளிகளை மேற்பார்வையிட சீதா வார்டுக்குள் நுழைந்ததும், டாக்டர், அந்த நோயாளிக்கு தன் நினைவு வந்து விட்டது. அதற்குள் எழுந்திருந்து உட்கார ஆரம்பித்து விட்டாள். ஜுரத்துடன் அப்படி செய்யக்கூடாது என்று நீங்கள் கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும் என்று நர்ஸ் சொன்னதை கேட்டு சீதாவின் நெஞ்சம் திக் திக் என்று அடித்து கொண்டது. காஞ்சனையிடம் அவள் எப்படி நேருக்கு நேர் போய் பேசுவாள்? சீதாவின் மீது தப்பாக கொண்ட சந்தேகத்தின் பேரில் சகல துக்கத்திற்கும் ஆளான அந்த அவளையின் மனநிலை எப்படி இருக்குமோ? தைரியம் முழுவதையும் வரவழைத்து கொண்ட சீதா காஞ்சனையின் கட்டில் அருகில் வந்தாள். துருமென மெலிந்து போயிருந்த காஞ்சனை தன் கட்டிலின் எதிரில் வந்து நின்ற டாக்டரை விழுங்கி விடுபவள் போல் தன் இரு கண்களாலும் உரைத்து பார்த்தாள். அவளது மனதிற்குள்ளே கொந்தளித்து கொண்டிருந்த உணர்ச்சிகளை அறிந்து கொண்டவள் புல்கா டாக்டர் சீதா சட்டென நோயாளியிடம் புரிந்து, என்னம்மா காஞ்சனா, எப்படி இருக்கிறாய்? உடம்பு தேவலையா என்று கேட்டவாறு புன்னகை செய்தாள். வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்த காஞ்சனா முடிவில், ஓ, நீ தானா என்னை கஷ்டத்துடன் காப்பாற்றிய டாக்டர்? ஆகா, என்ன தயாளம் என்று வெறுப்பும் எகத்தாளமும் கலந்த குரலில் கேட்டாள். அவளது வெறுப்பின் ஆழத்தை அறிந்து கொண்ட சீதா மிக்க மனவேதனையுடன், உஸ் காஞ்சனா, மெதுவாக பேசு. பக்கத்தில் இருப்பவர்கள் காதில் நம் விஷயங்கள் பட வேண்டாம். நீ பிழைத்தது புனர்ஜென்மம் என்பதை தெரிந்து கொள். 15 நாட்களாக உன்னுடன் நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். ஏன் வீண் சிரமம் எடுத்துக்கொண்டாய்? அப்படியே சாக விட்டிருந்தால் நன்றாயிருக்குமே. செய்த தப்பிற்கெல்லாம் பிராயசித்தம் செய்ய வேண்டி என்னை பிழைக்க வைத்தாயா என்றாள் காஞ்சனா கோபத்துடன். காஞ்சனா, தாறுமாறாக பேசாதே. இந்த தேகஸ்ததியில் நீ மன எழுச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சமாதானப்படுத்த முயன்றாள் சீதா. சி சாண்டாளி, என் வாழ்க்கையை கெடுத்த பாவி, உன் முகத்தை பார்க்கவும் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. உன் கையால் நான் பிழைக்க வேண்டுமா? தூ போ.
உன் வைத்தியமும் மருந்தும் தேவையில்லை என்று உரக்க கத்திய காஞ்சனா சீதாவின் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டாள். தூரத்தில் இருந்து பார்த்த நர்ஸ் நோயாளியின் மரியாதையற்ற செய்கையைக் கண்டு பதைத்து ஓடி வந்தாள். டாக்டர், இந்த நோயாளி மிகவும் திமிர் பிடித்தவள். உங்களிடம் என்ற ஆத்திரத்துடன் கூறுவதற்குள் சீதா குறுக்கிட்டு, ஒன்றுமில்லை, அவள் மனம் இன்னும் சரியாக ஆகவில்லை. அதிக பேச்சு கொடுக்காமல் கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு துக்கம் தாங்காதவளாக அவ்விடத்தை விட்டு சென்றாள்.